ஓகே. இப்போ எப்படி இந்த ஹாலோ டைமண்ட் பிரமிடை வந்து பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இது 2 செக்ஷனாக வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அப்பர் பேட்டர்ன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் பேட்டர்ன். இது வந்து அப்பர் பேட்டர்ன், நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் பேட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் பேட்டர்னை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து அவுட்டர் லூப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 வாட்டி ரன் ஆகும் இன்புட் 5ஆக இருக்கும்போது. ஸோ இந்த அவுட்டர் கண்டிஷன் வந்து நம்ம நார்மலாக எழுதுகிற அவுட்டர் கண்டிஷன் தான். இன்ட்டு I = 1, I less than or equal to n, I ++. ஓகேவா, இதுதான் அவுட்டர் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் பண்ணலாம் இதில். ஓகே, இந்த ஸ்பேசஸ் வந்து என்ன பேட்டர்னை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு I = 1ஆக இருக்கும்போது எனக்கு 4 ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்பேஸ் = 4. I = 2ஆக இருக்கும்போது 3 ஸ்பேஸ் இருக்குது. I = 3ஆக இருக்கும்போது எனக்கு 2 ஸ்பேஸ் இருக்குது. I = 4ஆக இருக்கும்போது 1 ஸ்பேஸ் இருக்குது. I = 5ஆக இருக்கும்போது எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து லீடிங் ஸ்பேஸஸே இல்லை. அதான் முன்னாடி வந்து ஸ்டாருக்கு முன்னாடி ஸ்பேஸஸ் தான் நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். அது எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ இப்போ ஐயும் ஸ்பேஸும் என்ன பேட்டர்னில் இருக்குன்னா n - I தான் வந்து ஸ்பேஸு. ஸோ 5 - 1 தான் வந்து 4, 5 - 2 தான் வந்து 3. ஸோ இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இன்னர் ஃபார் லூப்பில் ஃபார் இன்ட்டு j = 1, j less than or equal to n - I, அப்புறம் j++. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். எஸ் அவுட் எல்எனை தூக்கிட்டு இப்போ ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே ஒரு கமெண்ட்ஸும் ஆட் பண்ணிடுறேன், பிரிண்ட் ஸ்பேசஸ்னு. ஓகே, இப்போ நம்ம விண்டோ லென்த்தை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விண்டோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ரோட விண்டோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ தேர்டு விண்டோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 2 ஸ்டார் ப்ளஸ் 3 ஸ்பேஸ் இருக்கிறதுனால 5, சாரி. ஸோ ஃபோர்த் ரோவோட விண்டோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ ஃபிஃப்த் ரோவோட இதோட விண்டோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ இதை வச்சு நம்ம எதனா ஒரு லாஜிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் அண்ட் எரர் முறையில் பண்ணி பார்க்கணும். விண்டோ லென்த் வந்து இதை 3 வச்சு எதனா அப்படின்னா கொண்டு வர முடியுமான்னு. ஸோ விண்டோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 I - 1, 2 × 2 I - 1 தான் விண்டோ லென்த். நீ எல்லா லைன்லையும் செக் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 2 × I என்னது 2, -1 வந்து விண்டோ லென்த். ஸோ 2 × 2 என்னது 4, 4 - 1 விண்டோ லென்த் 3. ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்போட கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் பிரிண்டிங் ஸ்டார்ஸ் அண்டு ஹாலோ ஸ்பேசஸ். ஸோ இந்த விண்டோ லென்த்தை தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபார் இன்ட்டு j = 1, j less than or equal to 2 I - 1, j++. ஓகேவா, இப்போ இந்த விண்டோ லென்த்தில் எப்போ வந்து நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ண போகிறோம்? j = 1ஆக இருந்துச்சுன்னா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவோம். j = லாஸ்ட் லெட்டராக இருந்துச்சுன்னா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவோம். இது 2 கண்டிஷன் தான். இல்லைன்னா நம்ம ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா, இஃப் j = 1ஆக இருந்துச்சுன்னா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு, ஆர் j = 2 I - 1ஆக இருந்துச்சுன்னா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. ஏன்னா இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டு வேர்டு இந்த விண்டோவில். ஏன்னா இந்த கண்டிஷன்லேயே அதானே கொடுத்துருக்கோம். ஸோ எஸ் அவுட் இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத போது எனக்கு வந்து ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணலாம். அந்த ஹேலோ ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ எஸ் அவுட் எல்லைனை தூக்கிட்டு ஹேலோ ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த அப்பர் பேட்டர்ன் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ லோவர் பேட்டர்னுக்கு வருவோம். லோவர் பேட்டர்னில் எனக்கு 4 ரோ தான் வருது. ஆனால் இன்புட் 5ஆக இருக்கும்போது 4 ரோ தான் வருது. ஸோ இதுக்கான ஒரு அவுட்டர் லூப் வந்து எழுதிக்கலாம். ஸோ கமெண்ட் வந்து லோவர் பேட்டர்ன் அவுட்டர் லூப். ஸோ இதுக்கான அவுட்டர் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ட்டு I = 1, I less than or equal to, சாரி லெஸ் தென் என்ன தான் வரும். ஏன்னா நம்ம 4 வாட்டி தான் இப்போ லூப் வந்து ரன் பண்ண போகிறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன போட்டோன்னா எனக்கு n டைம்ஸ் ரன் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு n - 1 டைம்ஸ் தான் ரன் ஆகணும். ஏன்னா 5 வாட்டி ரன் பண்ண போகிறதுல 4 வாட்டி தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ லெஸ் தென் n வந்து கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேசஸ் வந்து நான் ஆட் பண்ணணும்.
இப்போ I = எனக்கு 1 இருக்கும்போது நான் இந்த கமெண்ட்ஸ்லாம் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அனலைஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ I தான் நம்ம இப்போலோட புது I. ஏன்னா லோவர் தானே நம்ம பார்க்குறோம். இப்போ லோவர் பேட்டர்ன் பார்க்குறோம். ஸோ I = 1 இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. I = 2 இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. I = 3 இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. I = 4 இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4. ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. எனக்கு 4 ரோ தான் இருக்குது லோவர் பேட்டர்னில். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து ஐயும் ஸ்பேஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ என்ன இன்னர் லூப்பில் தரணும்னா ஃபார் பிரிண்டிங் ஸ்பேஸ் ஃபார் இன்ட்டு j = 1 j <= I. I ஏன் தரோன்னா ஐயும் ஜேவும் வந்து எனக்கு வந்து இங்கே ஸ்பேஸும் ஐயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ j <= I j ++ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஸ்பேஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ln தூக்கிட்டு ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ஸ் வந்து இந்த ஸ்டார்ஸ் நடுவில் இருக்க ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஸ்டார்ஸ் அண்டு ஹாலோ ஸ்பேசஸ். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு விண்டோ லென்த் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதோட விண்டோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ இந்த இடத்துல வந்து விண்டோ லென்த்து 7 கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ரோக்கு, செகண்ட் ரோக்கு 5, தேர்ட் ரோக்கு 3, ஃபோர்த் ரோக்கு வந்து 1 தான். ஸோ இப்போ இந்த விண்டோ லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணும் ஐயும் வச்சு எதனா பண்ண முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ நான் இப்போ ட்ரையல் அண்ட் எரரில் நிறைய பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு ஃபைனலாக அரைவ் பண்ண ஒரு லாஜிக் என்னென்னா n-i இன்ட்டு 2 - 1. இந்த லாஜிக் நான் போடும்போது எனக்கு கரெக்டாக இந்த 7 வந்து வருது. ஸோ இப்போ இந்த எண்ணை வந்து என்னது 5. ஸோ 5 - இங்கே I வந்து 1, 5 - 1 வந்து 4. ஸோ 4 × 2 என்னது, இது மொத்தமாக 8. ஸோ 8 - 1 வந்து 7. ஸோ இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், இதுக்கும் கரெக்டாக வரும், எல்லாத்துக்குமே கரெக்டாக வரும். ஸோ இங்கே 5 - 2 என்னது 3. ஸோ இது டோட்டலாக 3, 3 × 2 என்னது, இது டோட்டலாக 6. ஸோ 6 - 1 என்னது டோட்டலாக வந்து 5. ஸோ 5 வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த லாஜிக் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ லென்த் வந்து கிடச்சிது. ஸோ இதை வச்சு நம்ம கூட எழுதலாம். ஃபார் இன்ட்டு j = 1 j <= n-i *2 - 1. ஸோ நெக்ஸ்ட்டு j ++. ஸோ இப்போ நம்ம விண்டோ வந்து அரைவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த விண்டோவில் வந்து எப்போல்லாம் நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணோன்னா j = 1 இருக்கும்போது ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம், j = லாஸ்ட் வேல்யூவாக இருக்கும்போது ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம். ஸோ இஃப் j = 1 இருக்கும்போது ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு, ஆர் j = n-1 *2 - 1 இருக்கும்போது எனக்கு வந்து ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணு. ஸோ sout இந்த எல்லை வந்து தூக்கிட்டு எனக்கு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. அப்படி எல்ஸ் இல்லைன்னா எனக்கு வந்து ஸ்பேஸை பிரிண்ட் பண்ண போதும். sout இந்த இடத்துல ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் sout ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒவ்வொரு லைன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து மூவ் ஆகும் அது. ஸோ இங்கேயே sout ஆட் பண்ணியிருக்கேன்னா இல்லை ஆட் பண்ணல. ஸோ இங்கேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மிஸ்டேக் தான் நான் நிறைய பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்புட் வந்து 5. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 2 இடத்துல வந்து வராமல் போயிருக்கு. சரி ஏன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஸோ கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா இங்கே நம்ம சப்ஸ்டியூஷனில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இங்கே 1 வரக்கூடாது, I தான் வரணும். ஸோ n-i *2 - 1. இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் இங்கே கொடுக்கணும். அப்போ தான் நம்ம லாஸ்ட் எலிமெண்ட் வந்து அது கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த சின்ன கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ 5 கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம ஹாலோ டைமண்ட் பிரமிடை வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம் நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.